மீனாட்சி அம்மன் விஷமருந்திய மர்மம் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் பணியாற்றிய சீனிவாசர் ஒரு நாள் இரவு காலை எழுப்பிவிடமா சமைக்கணும் என சொல்லி அயற்சியில் உறங்க அம்மனே நைவேத்தியம் செய்து தடயமாக மூக்குத்தியை மடப்பள்ளியில் வைத்துச் சென்றார். மறுநாள் பிரசாதம் தயாரிக்க மறந்துட்டோமே என ஸ்ரீனிவாசன் பதற அனைத்தும் தயாராக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பின் அர்ச்சனையில் அம்மனின் மூக்குத்தி இல்லாததை பார்த்து அதிர்ந்த பக்தர்கள் தேடத் தொடங்கினர். அப்போது ஸ்ரீனிவாசரை எழுப்ப மனமில்லாமல் மூக்குத்தி வெளிச்சத்தில் நைவேத்தியம் செய்தேன், அது மடப்பள்ளியில் உள்ளது என அம்மன் அசரீரி ஒலிக்க மக்கள் பரவசமானார்கள். மதுரை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்த போது சொக்கநாதரிடம் இதே மீனாட்சி அம்மன் தான் எல்லையை காட்டுங்கள் என்றார். சிவன் கழுத்தில் இருந்த ஆதிசேஷனை எரிய அது மதுரையை சுற்றி நின்றது. அப்போது ஈசன் ஆதிசேஷனை இருக்க அதன் வாயிலிருந்து விஷம் வெளிவந்தது. மக்களை காக்க அம்மன் அந்த விஷத்தை அருந்தி மடப்புறத்து காளியாக அருள் பாலித்தார். மீனாட்சி அம்மன் விஷமருந்திய மர்மம் தெரியுமா? மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மடப்பள்ளியில் பணியாற்றிய சீனிவாசர் ஒரு நாள் இரவு காலை எழுப்பிவிடமா சமைக்கணும் என சொல்லி அயற்சியில் உறங்க அம்மனே நைவேத்தியம் செய்து தடயமாக மூக்குத்தியை மடப்பள்ளியில் வைத்துச் சென்றார். மறுநாள் பிரசாதம் தயாரிக்க மறந்துட்டோமே என ஸ்ரீனிவாசன் பதற அனைத்தும் தயாராக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டார். பின் அர்ச்சனையில் அம்மனின் மூக்குத்தி இல்லாததை பார்த்து அதிர்ந்த பக்தர்கள் தேடத் தொடங்கினர். அப்போது ஸ்ரீனிவாசரை எழுப்ப மனமில்லாமல் மூக்குத்தி வெளிச்சத்தில் நைவேத்தியம் செய்தேன், அது மடப்பள்ளியில் உள்ளது என அம்மன் அசரீரி ஒலிக்க மக்கள் பரவசமானார்கள். மதுரை முழுவதும் வெள்ளம் சூழ்ந்த போது சொக்கநாதரிடம் இதே மீனாட்சி அம்மன் தான் எல்லையை காட்டுங்கள் என்றார். சிவன் கழுத்தில் இருந்த ஆதிசேஷனை எரிய அது மதுரையை சுற்றி நின்றது. அப்போது ஈசன் ஆதிசேஷனை இருக்க அதன் வாயிலிருந்து விஷம் வெளிவந்தது. மக்களை காக்க அம்மன் அந்த விஷத்தை அருந்தி மடப்புறத்து காளியாக அருள் பாலித்தார்.